ஒவ்வொரு மாணவ மாணவியரும் தமிழ்நாட்டினுடைய சொத்து என்கிற அந்த நினைப்போட அவங்களை வளர்த்துட்டு வரோம். இதை தன்னோட பெருங்கடமையாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பொறுப்பு வைக்கக்கூடிய காலம் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையுடைய பொற்காலம் அப்படின்னு போற்றத்தக்க வகையில் அவர் செயல்பட்டு வருகிறார். பள்ளி கல்வித்துறையை மகத்தான வகையில அவர் வளர்த்து வருகிறார். பள்ளி கல்வியை இந்தியாவினுடைய 2ஆம் இடத்தை நோக்கி உயர்த்தி இருக்கிறார். இல்லம் தேடி கல்வி திட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்டினார். 12ஆம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்ச்சியை அதிகரிச்சிருக்கிறார். 80,000 ஆசிரியர்களுக்கு கை கணினிகளை வழங்கியிருக்கிறார். 22,931 ஸ்மார்ட் வகுப்பறைகளை அமைச்சிருக்கிறார். 8,209 ஹைடெக் லேப்கள் அமைச்சிருக்கிறார். கலை திருவிழாக்களை நடத்தியிருக்கிறார். போட்டிகளை வென்ற மாணவர்களை வெளிநாடுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறார். ஏன் ஆசிரியர்களையும் வெளிநாடு பயணம் கூட்டிட்டு போனார். 234 சட்டமன்ற தொகுதிகளையும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை செஞ்சிருக்கிறார். அதைத்தான் நீங்க காணொலி காட்சியின் மூலமாக நீங்க பார்த்தீங்க. மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்களை நடத்துகிறார். பன்னாட்டு புத்தக திருவிழாவை 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சில நாட்களுக்கு முன்பு பாரத சாரண சாரணியர் இயக்கத்தினுடைய வைர விழாவை இந்தியாவே வைக்கக்கூடிய வகையில நடத்தி காட்டினார். அந்த விழாவில் நான் பேசும்போது சொன்னேன், அன்பில் மகேஷனுடைய வளர்ச்சியை பார்க்கிறப்போ அவருடைய அப்பா என் ஆருயிர் நண்பன் அன்பில் பொய்யாமொழி இல்லையே என்கிற வருத்தம் எனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் பொய்யாமொழி இடத்திலிருந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு நான் சொன்னேன்.